ABC Tamil News. தலைப்புச் செய்திகள். மறைந்த தலைவர் சம்பந்தனின் பூதவுடலுக்கு ஞாயிறன்று இறுதி அஞ்சலி. இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் மெய்நிகர் வழியூடாக 2 தடவைகள் நடைபெற்றுள்ள நிலையில் இன்றைய தினமும் மீண்டும் நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கு முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய தயாராகி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்தார். தேர்தல்களை ஒத்திவைப்பதற்கான அரசாங்கத்தின் சதி முயற்சிகள் குறித்து மக்கள் போராட்ட முன்னணி தேர்தல்கள் ஆணையத்திற்கு நேரில் சென்று தேர்தல் ஆணையாளருடன் பேச்சுவார்த்தை. கொள்கை வேறு, கோட்டை வேறு, ஆனாலும் அஞ்சலிகள். சம்பந்தனின் மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்த அமைச்சர் தல்லஸ். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியரம்பு கொல்ல தாக்கல் செய்த ரிட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் மீள்பரிசீலனை செய்தது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த இந்திய மீனவர்கள் 25 பேர் வடக்கு கடற்பிராந்தியத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மறு அறிவித்தல் வரை அரபிக் கடற்பிராந்தியத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாம் என கடற்றொழிலாளர்களுக்கும் கடல்சார் ஊழியர்களுக்கும் அறிவுறுத்தல். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். மறைந்த பெருந்தலைவர் சம்பந்தனின் பூதவுடல் இன்றைய தினம் கொழும்பு ரேமண்ட் மலர்சாலையில் இலங்கை நேரப்படி காலை 9 மணி முதல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் கட்சித் தலைவருமான இரா சம்பந்தனின் பூதவுடல் நாளை புதன்கிழமை பாராளுமன்ற வளாக முன் மண்டபத்தில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை இறுதி மரியாதைக்காக வைக்கப்படுமென நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற விவகாரக் குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தலைமையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் பங்கேற்புடன் இக்குழு கூட்டம் நடைபெற்றது. மறைந்த சம்பந்தனின் இறுதிக்கிரியைகள் திருகோணமலையில் நடைபெறவுள்ளதுடன் அதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான அனைத்து பணிப்புரைகளையும் பிரதமர் தினேஷ் குணவர்தன உரிய அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளார். இதேவேளை சம்பந்தனின் பூதவுடல் பாராளுமன்றத்திலிருந்து திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி அஞ்சலி நிகழ்வு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் மெய்நிகர் வழியூடாக 2 தடவைகள் நடைபெற்றுள்ள நிலையில் இன்றைய தினமும் மீண்டும் நடைபெறவுள்ளது. மாவை சேனாதிராஜா உள்ளிட்ட அரசியல் குழுவின் தலைவர்கள் கூட்டத்தில் மறைந்த தலைவர் சம்பந்தனின் அஞ்சலி நிகழ்வுகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக வடக்கிற்கு அவரது பூதவுடலை கொண்டு வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தினர். எனினும் சம்பந்தனின் குடும்பத்தாருக்கு அந்த செயற்பாடுகளில் உள்ள நெருக்கடிகள் தொடர்பில் கரிசனைகள் கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தற்போது குடும்பத்தாரின் முடிவுக்கு அமைவாகவே இறுதி அஞ்சலிகளை செய்வதெனவும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இன்று ஆராயப்படவுள்ளது. இன்று பாராளுமன்றம் கூடவுள்ளதுடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி விசேட அறிக்கையொன்றை வெளியிடவுள்ள நிலையில் நாளை பாராளுமன்றம் கூடாதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றம் இன்றும் நாளையும் கூடுமென்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அந்த அறிவிப்பு நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இன்று மட்டும் பாராளுமன்றத்தினை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாளை கூட்டப்படவிருந்த பாராளுமன்ற அமர்வு நிறுத்தி வைக்கப்படவுள்ளது. இதற்கு விசேட காரணங்கள் எவையும் இல்லை என்றார். எவ்வாறாயினும் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்மன் கிரியல்ல கடன் மறுசீரமைப்பு உடன்பாடுகளை அரசாங்கம் வழங்குவதற்கு மறுத்தமையால் விவாதம் நடத்த முடியாத நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது. ஆகவேதான் கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய தயாராகி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து எங்களுக்கு அழைப்பிதழ்கள் வந்துள்ளன. எங்கள் தலைவரும் கலந்து கொள்வார். வருகை நேரம் திட்டமிடல் மூலம் தீர்மானிக்கப்படும். தேவைப்படும்போது இந்த விஜயங்களை மேற்கொள்வது முக்கியம் என்று அவர் கூறினார். தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த விஜயம் இடம்பெறும் என வலியுறுத்திய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தேர்தலுக்கு பின்னர் செல்வதில் அர்த்தமில்லை எனவும் தெரிவித்தார். தேர்தல்களை ஒத்திவைப்பதற்கான அரசாங்கத்தின் சதி முயற்சிகள் குறித்து மக்கள் போராட்ட முன்னணி
தேர்தல்கள் ஆணையத்திற்கு நேரில் சென்று தேர்தல் ஆணையாளருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளது. குறித்த சந்திப்பு தொடர்பில் சமூக அரசியல் செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவிக்கையில், மக்கள் போராட்ட முன்னணியின் சார்பாக நாங்கள் தேர்தல் செயலகத்திற்கு சென்றிருந்தோம். மக்கள் போராட்ட முன்னணியை பதிவு செய்வது மற்றும் தேர்தல்களை நடத்துவதற்கான தயார் நிலை குறித்தும் இந்த சந்திப்பில் ஆராயப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். அத்துடன் கூட்டணியை பதிவு செய்வது தொடர்பாக ஆராய்வதற்காகவும் ரணில் விக்ரமசிங்க தொடர்ச்சியாக மக்கள் ஆணையற்ற ஒரு ஜனாதிபதியாக தொடர்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்ட வண்ணமுள்ளார். தேர்தல்களை பிற்போடுவதற்கான ஜனநாயக முறையற்ற ஒரு செயற்பாட்டை செய்வதற்கான முழு வேலைகளை அவர் செய்து கொண்டிருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். கொள்கை வேறு, கோட்டை வேறு, ஆனாலும் அஞ்சலிகள். சம்பந்தனின் மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ். தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் வயதில் எமக்கு மூத்தவர். கொள்கை வேறு, கோட்டை வேறாக இருப்பினும் அரசியல் தளத்தில் எம்முடனும் சமகாலத்தில் பயணித்தவர். முரண்பாடுகள் இருப்பினும் காணும் பொழுதுகளில் அரசியல் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதுண்டு. வயது மூப்பின் காரணமாக அவர் மரணித்துவிட்ட செய்தி துயரை தந்துள்ளது. அவரது இழப்பில் துயரும் சகலருக்கும் ஆறுதல் கூறுகின்றேன். அவருக்கு அஞ்சலி மரியாதை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடற்றொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வைத்தியசாலைகளில் தரமற்ற நோய் எதிர்ப்பு தடுப்பு மருந்து விநியோகம் தொடர்பில் தவறான தகவல்களை வழங்கியதன் மூலம் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அமைச்சரவையை தவறாக வழிநடத்தியுள்ளதாக சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தாக்கல் செய்த ரிட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் மீள்பரிசீலனை செய்தது. இலங்கை மருத்துவமனை அமைப்பிற்குள் தரமற்ற ஆன்டிபயோட்டிக் தடுப்பூசிகளை விநியோகித்தமை தொடர்பில் அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கு மாளிகாகந்தர் நீதிவான் நீதிமன்றம் விடுத்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் செல்லுபடியற்றதாக்குமாறு மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதி நிஸ்ஸங்க பந்துல கருணாரத்ன மற்றும் நீதியரசர் சஷி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கின் போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் விக்னேஸ்வரன் மனுதாரர் அமைச்சரவையை தவறாக வழிநடத்தி போதியளவு கையிருப்பு இல்லை எனவும் உண்மையில் போதியளவு கையிருப்பு இருப்பதாகவும் கூறி மருந்து களஞ்சியத்தில் மருந்து இருப்பு அளவுகள் குறித்து தவறான தகவல்களை அளித்துள்ளார். மேலும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் மாளிகாகந்தர் நீதவானின் உத்தரவு கிடைக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையிலும் கவனமாக மதிப்பீடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது என்று உறுதிப்படுத்தினார். அத்தோடு இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்ய வேண்டுமென்றும் நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார். இவ்வாறான நிலையில் இந்த மனு மீண்டும் இன்றைய தினம் விசாரணைக்கு வருகிறது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த இந்திய மீனவர்கள் 25 பேர் வடக்கு கடற்பிராந்தியத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது மீனவர்களின் 4 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன்துறைக்கு அழைத்து வந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த 239 இந்திய மீனவர்கள் 32 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மறு அறிவித்தல் வரை அரபிக் கடற்பிராந்தியத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாம் என கடற்றொழிலாளர்களுக்கும் கடல்சார் ஊழியர்களுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பிராந்தியத்தில் மணித்தியாலத்திற்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் அப்பகுதியில் கடற்றொழிலில் ஈடுபடும் மீனவர்களை உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது இன்றைய தமிழ் காலை செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.